நீங்கள் எல்லோரும் மிக அண்மை காலமாக அஹ், பல பத்திரிகைகளில் அவருடைய பெயர் வந்திருப்பதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அவர் ஒரு சிறந்த சிறுகதை எழுத்தாளர், ஒரு கட்டுரையாளர். அவர் ஒரு மொழிபெயர்ப்பாளர், அதாவது அரசு அங்கீகாரம் பெற்ற மொழிபெயர்ப்பாளராக பன்னெடுங்காலமாக கனடாவிலே தொழில் புரிகின்றார். அத்துடன் தமிழ் மொழியை ஒரு பாடமாக டிடிஎஸ்பி, டொரண்டோ போர்ட் ஆஃப் எஜுகேஷனிலே அதனை கற்பித்து கொண்டும் இருக்கின்றார். அதனாலே அவருக்கு இந்த இளம் வட்டத்திலே நல்ல பரிச்சயம் இருக்கின்றது. அவருடைய சிறுகதைகள் எல்லாம் ஏன் அவருக்கு சாகித்ய மண்டல பரிசு கிடைத்தது சிறுகதைக்கு, முதலாவது சிறுகதைக்கு, இரண்டாவது சிறுகதைக்கு தொகுதிக்கு மிக அண்மையிலே 23ஆம் ஆண்டு அதற்கு ஒரு சாகித்ய மண்டலத்தினுடைய ஒரு பரிசு அவருக்கு கிடைத்திருக்கின்றது. அது ஒரு தலை சிறந்த ஒரு பரிசு. அதாவது அவர் உண்மைத்தன்மையான கதைகளை எழுதுவதால், ஏனென்றால் அவருடைய கதைகள் அவருடைய வேலை அனுபவத்துக்கு ஊடாக நேரடியாக, அவர் மொழிபெயர்ப்பாளராகவும் போபவர், சில்ட்ரன் எய்ட் சொசைட்டி மொழிபெயர்ப்பாளராக எல்லாம் போயிருக்கிறார். அப்படியான ஒரு அனுபவம் அவரிடம் இருக்கிறபடியால் அவருடைய சிறுகதைகள் உண்மைத்தன்மை வாய்ந்தவையாக இருப்பதால் தான் அவருக்கு இப்படியான ஒரு ஒரு விருது கிடைத்திருக்கின்றது. அது எல்லோருக்கும் கிடைக்கின்ற விருது அல்ல. ஆகவே அவரை நாங்கள் பாராட்டி கொள்ள வேண்டும். அவர் பல வேறு கட்டுரை தொகுதிகள், சிறுகதை தொகுதி 3, அத்துடன் அத்துடன் அவர் எல்லாமாக சேர்த்து 12 நூல்களை எழுதினார். சாகித்ய மண்டல பரிசு பெற்றது 2 சிறுகதை தொகுதியாக இருக்கின்றது. அவர் 11 வயதினருக்கான பல்வேறு விடயங்கள் பற்றி உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றார். அவருடைய கல்வி பிரான பல்கலைக்கழகத்திலே விஞ்ஞான பட்டதாரியாகி கொழும்பிலே உள்ள மெதடிஸ்ட் பாடசாலையிலே ஆசிரியராக கடமையாற்றியவர். இங்கு நான் கூறியது போல பல்வேறு இடங்களிலே வேலை பார்ப்பதுடன் பல்வேறு துறைகள் சார்ந்த ஒரு கருத்தாடலை நடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவராகவும் இருக்கின்றார். அவர் பற்றிய விடயங்களை நீங்கள் பத்திரிகைகளில், நீங்கள் வெப்சைட்டில் போய் அடித்தால் கூட, உங்களுக்கு கூகுள் பண்ணினால் கூட வரும். அப்படியான ஒரு புலமை மிக்க ஒருவரை நாங்கள் இன்று கொண்டு வந்திருக்கின்றோம். இப்பொழுது அவரை இந்த 11 வயதினர், அதாவது பாலிய வயதினர், அவர்கள் பற்றிய சில விஷயங்கள், அவர்களுக்கு இருக்கின்ற ஆதங்கங்கள், அவர்களுடைய சிக்கல்கள் போன்ற விடயங்கள் பற்றி இப்பொழுது அவர் உரையாடுவார். வாருங்கள் ஸ்ரீரஞ்சனி. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி பார்வதி அக்கா, உங்களோட சிறப்பான அறிமுகத்துக்கு. அண்ட் எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கு, பெண்களை பற்றி நீங்க கதைக்க போறீங்க, ஜூட் ஆண்களை பற்றி கதைக்க போயினோம்ண்டு. ஏனெண்டா உங்களோட அனுபவம் பறந்தது, நீங்க வேலை செய்கிற அனுபவமும் பறந்தது. என்னுடைய வட்டம் மிக குறுகிய வட்டம். ஆனபடியா நான் கதைக்க போறது எவ்வளவு தூரம் விரிவானதாக இருக்குமென்று சொல்ல முடியாது. மிகவும் சுருக்கமாகத்தான் இருக்க போகிறது. பொதுவான விஷயங்கள் தான் சொல்ல போகிறேன். அதோடு நான் சொல்ல வேணும் என்னென்னா, பார்வதி அக்கா என்ன கேட்டபோது, நான் 4 நாள் ட்ரிப்பில் போய் இந்த மகளை டீப் ரிவரில் சந்திக்கிறபடியாக நான் அதுக்கு கொஞ்சம் தயங்கினேன். இப்போ பார்வதி அக்கா சொன்னால், நீங்கள் வேலையில் பார்க்குறத சொன்னால் போதுமண்டு. அதுபடியாக மிகவும் சுருக்கமாகவும் பொதுவாகவும் தான் நான் கதைக்க போகிறேன். அப்புறம் கலந்துரையாடலில் வேணுமென்று சொன்னால் நாங்கள் விரிவாக கதைப்போம். ஸோ முதல் நான் 10 வயதினர் தான் போட விரும்புகிறேன். என்ன காரணம்னு சொன்னால், 10 வயதினை பற்றி தான் கதைக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் நான் இப்போ கதைக்க போகிறது வளரிளம் பருவத்தை பற்றி. வளரிளம் பருவம்னு சொன்னால் அடலசன்ஸ். ஸோ 10 வயதுன்னு சொன்னால் 13 வயசுலேருந்து 19 வயசு, டீனேஜ்னு சொல்கிறது. ஆனால் நாங்கள் வளரிளம் பருவத்தை பற்றி நாங்கள் கதைக்க போகிறோம்னு சொன்னால், வளரிளம் பருவம்னு சொன்னால் என்ன என்று பார்த்தா, பொதுவாக
10 வயசுலயே வளரிளம் பருவம் தொடங்குதுன்னு சொல்லினோம். அது வந்து 25 வயசு வரைக்கும் போகலாம். பொதுவாக நாங்க எங்கட காலத்துல, படிக்கிற காலத்துல போரால வந்த பிரச்சனைகள தவிர்த்து, எங்கட காலத்துல இருந்த பிரச்சனைகள நாங்க பார்த்தோம்ன்னு சொன்னா, படிக்கிற காலத்துல எங்கட வகுப்புல எவ்வளவு தூரம் நான் செய்றோம், மார்க்ஸ் எப்படி வருது, எங்கட சுயமதிப்பு எப்படி இருக்கு, வகுப்புல எவ்வளவு தூரம் அடவாடித்தனத்துக்கு உட்படுறோம், புல்லிங்குக்கு உட்படுறோம், எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அமையினமா இல்லையா என்றத பற்றி தான் எங்கட கவலைகள் எல்லாம் இருந்தது. போரால வந்த விஷயங்கள் அது மிகவும் வித்தியாசமான இன்னொரு விதத்துல அ த குடுத்த தாக்கங்கள். ஆனா, இப்ப எங்கட காலத்துல, இந்த காலத்துல பிள்ளைகளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் இன்னும் மிகவும் கூட. அதுக்கு முதல் நாங்க வளரிளம் பருவம்டா என்னன்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாரி, பிள்ளை பருவத்துக்கும், வளர்ந்தோர் என்ற ஒரு நிலைக்கும் இடையிலான ஒரு வயசு. இது இப்ப 9லிருந்து 25 வயசு வரையும் என்று சொல்லப்படுகிறது. என்ன காரணம்னா, மூளை முழுமையாக விருத்தி அடைகிறது 25 வயசுல தான். அப்ப இந்த வயசுல 9 வயசுல இருந்து எந்த வயசிலும் பாலியல் ரீதியான மாற்றங்கள் உருவாகுற ஒரு பருவம். அப்படி பாலியல் ரீதியான மாற்றங்கள் உருவாகக்குள்ள ஹோமோன்களோட தாக்கங்களால உடல் ரீதியான மாற்றங்கள், உள ரீதியான மாற்றங்கள், சமூக ரீதியான மாற்றங்கள் எல்லாம் தாராளமாக நிறைய நடக்குது எங்களுக்கு. ஸோ, அப்படி உடல் ரீதியான மாற்றம் வந்து பார்க்கக்குள்ள எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பருவ வயசுல என்ன மாற்றம் நடக்கிறதுண்டு. ஆம், அதேபோல மனசுக்குள்ள என்ன மாற்றங்கள் வருது. ஏன்னா நாங்க எல்லாருமே அந்த காலத்த கடந்து தான் வந்தனாங்க. சமூக ரீதியாக நாங்க என்னத்த எதிர்நோக்குறோம்ன்றது. அப்ப முக்கியமாக இந்த வயசுல என்ன நடக்கும்னு சொன்னா, சுய அடையாளத்த தேடுவோம். அப்ப நான் யார்? எனக்கு என்ன பிடிக்கும்? நான் என்னவாக போறேன்ண்டு, அந்த நேரத்துல உறவுகள் முக்கியமானதா இருக்கும். முக்கியமாக நண்பர்கள் முக்கியமாக இருப்பார்கள். அப்ப அதுக்குள்ள சுதந்திரமும் முக்கியமா இருக்கும். அதாவது நாங்கள் எங்கட பிள்ளைகள பார்த்திருப்போம். அம்மா, அப்பாண்டு இனி இல்லேன்ட்டு ஒட்டி கொண்டிருந்த பிள்ளை, எங்கள விட்டு விலகி போறத பார்ப்போம். அது எங்களுக்கு பெரிய அப்செட் ஆகும், கவலையாவும் இருக்கும். ஆனா அது பிள்ளையின் சுய அடையாளத்துக்கான தேடலும், சுதந்திரமும் தான் அதற்கான காரணமாக இருக்குது. அப்ப நான் சொல்லப் போறதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனா நாங்க திருப்ப எல்லாருமா சேர்ந்து கதைக்கிறதால ஞாபகப்படுத்திக் கொள்ளப் போறோம். நான் ஒரு தமிழ் டீச்சராகவும், ஒரு இன்டர்பிரிட்டராகவும் வேலை செய்வதாலும், ஒரு அம்மாவாக இருக்கிறதாலும், நான் பார்த்தத சிலதுகள உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு எந்த விதமான குவாலிஃபிகேஷனும் இல்லை இது சம்மந்தமா கதைக்கிறதுக்கு. ஆனா, இதில எனக்கு நிறைய ஆர்வம் இருக்கிறபடியா, நான் என்ற தேடல்ல நான் வாசிச்சு பார்க்கிறேன் நான். அம் கட்டுரைகள் எழுதுறதுக்கு, கதைகள் எழுதுறதுக்கு, ஏதாவது ஒரு விஷயம் என்ன பாதிக்கக்குள்ள, அது சம்மந்தமான தேடல்கள் செய்றேன் நான். அத வச்சுக்கொண்டு நாங்க சொல்லக்குள்ள, இப்ப எங்கட காலம் அண்டு பார்க்கக்குள்ள எங்களுக்கு கூடின சவால் இருக்குன்னு நான் சொன்ன மாரி, இப்ப நான் பார்த்திருக்கிறேன். எந்த அ வேலையில தன்னைத்தானே ஹார்ம் செய்த பிள்ளை. அதாவது தன்னைத்தானே வெட்டியோ, தன்னைத்தானே ஏதாவது விதத்தில காயப்படுத்தி, பிரச்சனைக்குள்ளாகி நான் ஒரு பிள்ளைய பார்த்துருக்கிறேன். வீட்டிலிருந்து ஓடிப்போன பிள்ளைகள பார்த்துருக்கிறேன். போதைப் பொருளுக்கு அ போதைப் பொருளுக்கு அடிமையாகி அதிண்ட பாதிப்பான பிள்ளைகள பார்த்துருக்கிறேன். அதோட இப்ப எந்த வகுப்பில, தமிழ் வகுப்பிலேயே நான் பார்த்துருக்கிறேன். 8ஆம் வகுப்பு பிள்ளை உண்டு. அவருக்கு திடீரென்று எப்ப கோவம் வரும்னு தெரியாது. திடீரென்று கோவம் வரும். உடனடியாக என்ன செய்வாருன்னா, எறிவார் தன்ட புத்தகங்கள. அப்ப நான் ஒன்றுமே சொல்லாமடி பார்த்து கொண்டு இருந்தாலே, உடனே சொல்லுவார், "சாரி, சாரி டீச்சர்." என்னோட ஏதாவது ஒவ்வொரு நாளைக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லுவார். தன்ட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம்ண்டு. முந்தி தனக்கு அக்கா இருந்தவ கதைக்கக்கூடியதா இருந்தது. இப்ப தன்னால ஒருத்தரோடும் கதைக்க இயலாம இருக்கு. தனக்கு தன்ட ஸ்ட்ரெஸ்ஸ எப்படி மேனேஜ் பண்ண இயலாம இருக்குன்ட்டு தானே சொல்லுவார். இப்ப அப்படி பல பிரச்சனைகள எங்கட பிள்ளைகள் இப்ப இப்ப அது தேடினம் இல்ல. இப்ப அதுக்குள்ளால போக வேண்டி இருக்குது. இப்ப நாங்க பார்த்தோம்ன்னு சொன்னா, இப்ப இந்த சொன்ன மாற்றங்கள பார்த்துட்டு என்னென்ன சவால்கள்ன்னு பார்ப்போம். ஸோ ஏற்கனவே நாங்க கதைச்ச மாரி உடல் ரீதியான மாற்றம்ன்னு பார்க்கக்குள்ள, ஒப்பீட்டளவில இந்த காலத்துல தான் அதிகமான வளர்ச்சி இருக்கும். அப்படி வளர்ச்சி இருக்கக்குள்ள அவைக்கு தங்களோட தோற்றம் பற்றி ஒரு கரிசனை ஏறும். நான் இப்படி அழகா இருக்கிறேனா, தன்ட நிறம் குறைவா இருக்குன்ற ஒரு புள்ள கவலைப்படலாம். அல்லது என்ட மூக்கு பெருசா இருக்குன்ற ஒரு பிள்ளைக்கு கவலையா இருக்கும். அப்படியான பிரச்சனைகள் அவைக்கு இருக்கும். தன்னை எல்லாருக்கும் பிடிக்குமான்ற ஒரு யோசனை வரும். அப்படியான பிரச்சனைகள் இருக்கும். சமூக ரீதியான மாற்றங்கள்னு பார்த்தோம்னு சொன்னா, இந்த வயசுல அவர்களுக்கு வந்து நண்பர்கள் தான் மிகவும் முக்கியத்துவமானவர்களா இருப்பார்கள். அப்ப அவர்களுடைய செல்வாக்கு வந்து உச்சநிலையில இருக்கும். அப்ப அவைண்ட உறவுகள பேணுறதுக்காண்டியும், சக மாணவர்களோட ஒத்திருக்கிறதுக்காண்டியும், அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள்.
அப்ப சில வேளையில அவன் வந்து அங்க கிளாஸ்ல அடபாடித்தனத்துக்கு இருந்தா, அதாவது புலியிலேருந்து தப்புறதுக்காண்டி சில ஆபத்தான நடத்தைகள கூட செய்யறத நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம். இப்ப அவையின் முக்கிய நோக்கம் எல்லாம் தாங்கள் ஒரு அங்கீகரிக்கப்படணும். தாங்கள் அந்த குழுவில அங்கீகரிக்கப்பட வேணுமென்றதான். இப்ப அந்த வயசுல பெற்றோரோட நெருக்கமா இருக்கிறது வந்து ஒரு கூல் இல்லைன்ற மாரித்தான் கருதப்படுகிறது. அப்ப நான் அந்த நேரத்துல அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரெண்ட்ஸின்ற செல்வாக்கு அதிகமாக போகுது. அடுத்ததா மனரீதியான மாற்றங்கள்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே நாங்க காய்ச்ச மாரி ஒரு அடையாளத்துக்கான தேடலோட, அவையின் அந்த ஹோமோன்ஸ் சேஞ்சஸ் எல்லாம் உணர்ச்சி குழப்பங்கள, பதட்டங்கள ஏற்படுத்தும். சில வேளையில அந்த காரணங்களால மனச்சோர்வும் ஏற்படலாம். அறிவாற்றல் விருத்திய பார்த்தோம்னா, இந்த வயசுல ஓரளவுக்கு நியாயப்படுத்தல், பிரச்சனையை தீர்த்தல் போன்ற திறன்கள் எல்லாம் விருத்தி அடைகின்ற என்றாலும் கூட, முடிவெடுக்கிற திறன்ல பிரச்சனைகள் இருக்கலாம். ஏனென்று சொன்னா, ஏற்கனவே நாங்க காய்ச்ச மாரி, மூளை முழுமையாக விருத்தி அடையதும், முக்கியமாக ஃப்ரான்டல் கோட் விருத்தி அடைய அதாவது மூளையின் முன்பகுதி விருத்தி அடையறதுக்கு, அதுதான் தீர்மானங்கள் எடுக்கிற பகுதி. அதுக்கு வந்து முழுமையாக விருத்தி அடைகிறது சில பேருக்கு 25 வயசு வரைக்கும் செல்லலாம். என்றத நாங்கள் பார்க்கிறோம். ஸோ அப்படி பார்க்கக்குள்ள இனி அடுத்ததா சவால்கள் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா, ஸோ இந்த நாளின்றைய அடிப்படையில நாங்க காய்ச்ச மாரி சுயமதிப்பு, இல்ல தோற்றம் பற்றிய எண்ணப்பாடு இருக்கும். மனத்தகப்பு வரும். அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன் 2014ஆம் ஆண்டில செய்த ஒரு கருத்தாய்வின்படி, வயசு வந்தவர்களை விட வளரிளம் பருவத்தினர் தான் இந்த மனத்தகப்புக்கு அதிகமாக உட்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அதன் அறிகுறிகள் ஒன்றில் உணர்ச்சி பூர்வமானதா இருக்கலாம், அல்லது உடல் ரீதியானதா இருக்கலாம், அல்லது நடத்தை ரீதியானதா இருக்கலாம். உணர்ச்சி ரீதியானதுன்னு பார்த்தா அடிக்கடி கோபம் வரும், எரிச்சல் படுவினம், உடல் ரீதியானன்னு சொன்னா வயித்து குத்து இருக்கு அப்படின்னு சொல்லி உடல் ஔசரியங்களை எதிர்பார்ப்பினம். அதே மாரி பிஹேவியரல் சேஞ்ச் நினைக்கலாம். நடத்தை ரீதியானதுன்னு சொன்னா சொல்ல கேட்க மாட்டினோம், எண்ணத்துக்கும் பதில் சொல்ல மாட்டினோம், அப்படியான மாற்றங்கள நாங்கள் பார்க்கிறோம், பார்க்கக்கூடியதா இருக்கும். இதுக்கான காரணங்கள் பலவாக இருக்கலாம். ஒன்றில் கல்வி ரீதியானதா இருக்கலாம். அது கல்வி ரீதியான எதிர்பார்ப்புகள பூர்த்தி செய்ய முடியாம, அல்லது உடல் ரீதியான ஆம் தன்னை பற்றிய ஒரு நல்ல சுயமதிப்பின்மை, அல்லது சமூக ரீதியானதா இருக்கலாம். அல்லது குடும்பத்தில ஏற்படுற பிரச்சனைகளா இருக்கலாம். ஒரு இறப்பு நடக்கலாம், அல்லது விவாகரத்து நடக்கலாம். அல்லது பிள்ளைக்கு டைமை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரியாமல் சிரமப்படலாம். இதுக்கெல்லாம் பொதுவாக எல்லாரும் சொல்ற மாரி, போதுமான நித்திரை, ஆரோக்கியமான உணவு, அதோட மூச்சு பயிற்சி செய்றது நலம். அத நாங்க சொல்லிக் குடுக்குறது நலம். அந்த கணத்தில் வாழல்ன்றது மைண்ட்ஃபுல்னஸும் நல்ல விஷயம். மைண்ட்ஃபுல்னஸ்ன்றது ஒரு பெரிய டாபிக். முழுசாக கதைக்க முடியாது. ஆனா நீங்க இன்டர்நெட்ல தேடி பார்த்தா பார்க்கலாம். எப்படி அந்த நேரத்தில வாழ்றதுக்கான உத்தி முறைகள்ன்னு சொல்லி. மற்றது நேர்மறையான விஷயங்கள்ல கவனம் செலுத்த அதாவது கிராட்டிட்யூட் நன்றியாக இருக்க பழக்கிறது. அப்படியான விஷயங்கள் உதவி செய்யும். அடுத்த சமூக ஊடகங்கள்ட தாக்கத்த பார்க்க, எது அழகு என்றதை வச்சுக்கொண்டு ஊடகங்கள் பல செய்திகள பிள்ளைகளுக்கு பிழையாக சொல்லிக் குடுக்குது. ஸோ மெல்லிசா இருக்கலாம் வடிவு, அம் அந்த மேக்கப் போடுறது, அது வந்து நிறைய பிரச்சனைகள குடுக்குது. அதான் நோம். அதான் ஒரு இயல்புன்னு சொல்றபடியா, இது வந்து கணக்க பிரச்சனைகள பிள்ளைகளுக்கு உண்டாகுது. அது வந்து ஈட்டிங் டிஸார்டர் என்ற பிரச்சனைய பெண்கள்லயும், அளவுக்கு அதிகமாக சாப்பிடுற பிரச்சனைய ஆண் பிள்ளைகளிடம் இது கொண்டு வருது. அடுத்ததா அடவாடித்தனம். அது வந்து எங்கேயும் இருக்கும் புல்லியிங். ஒன்றில் அதாவது சைபர் புல்லியிங்கா இருக்கலாம். அதுக்கு கிட்டடியில ஒரு அடாலசன்ஸ் என்ற ஒரு மூவி வந்தது. நீங்க பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு வந்து அது கொஞ்சம் மூவியில மிகைப்படுத்தப்பட்டிருந்தாலும், என்னென்ன வகையான புல்லியிங் வரலாம்ன்றத அது எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வ தருது. என்னென்ன விதமான பிரச்சனைகளுக்கு பிள்ளைகள் உட்படுகிறார்கள் என்று. மற்றது மனநலமின்மையும் உலகளாவிய ரீதியில 10 தொடக்கம் 19 வயதானதுல 7ல் ஒருவருக்கு மனச்சோர்வு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கணும். என்று மதிப்பிட்டிருக்கணும். ஏன்னா எல்லாரும் மனச்சோர்வு இருக்கிற எல்லாரும் சிகிச்சைக்கு போறதில்ல. அதனுடைய மதிப்பீடு அப்படி இருக்கு. அப்படி மனநலம் மிகவும் மனநலம் பாதிக்கப்படைக்க தற்கொலைக்கோ அல்லது தங்களை தாங்களே காயப்படுத்துறதுக்கோ உள்ளாகலாம். அல்லது போதைப் பொருள் பாவிக்கலாம், மது பாவிக்கலாம். அப்படி பாவிக்கிறதால சைக்கோசிஸ் போன்ற பல பிரச்சனைகளுக்கு, மனப்பிரமை போன்ற பிரச்சனைகளுக்கு காரணம் அடிப்படை இதுவாக இருக்கலாம். அதேபோல சமூக ஊடாட்டங்கள்,
அதாவது சக மாணவர் என்ற செல்வாக்கு அதிகமா இருக்கிறதால, அதுவும் அவர்களுக்கு ஒரு சவாலாக இருக்கும். அத பிரச்சனைன்னு சொல்லாம சவால்கள்னு சொல்ல விரும்புறது, பிரச்சனை கூட ஒரு நெகட்டிவ் இம்ப்ரஷன தரும். ஆம், சவால்கள் நினைக்கல நீங்கள் மேவலாம் என்ற ஒரு மேவக்கூடிய விஷயங்கள் என்றத காட்டுதுன்றதுக்காண்டி அந்த சொல்லு எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. மற்றது பொறுப்பான தீர்மானம் எடுத்தல் அவைக்கு ஒரு சவாலா இருக்கும். ஏன்டா ஏற்கனவே நாங்க காய்ச்ச மாரி மூளை வந்து முழுமையாக விருத்தி அடைகிறது 25 வயசுல நடக்கிறபடியா, அவைக்கு அடையாளத்த உருவாக்குறது சம்பந்தப்பட்ட தீர்மானம் எடுக்கிறதெல்லாம் மிகவும் சவாலானதாக இருக்கலாம். அடுத்ததா இருக்கிறது கல்வி ரீதியான அடைவுகள். நான் சக்சஸ் வந்து இங்க போடையில்ல. வெற்றி என்று போடையில்ல. ஏனென்றால், வெற்றி என்றது ஆளுக்கால் வேறுபடும் என்பதை விட, அம் எல்லாரும் எல்லாத்திலும் வெற்றி அடைய இயலாது. அப்ப அடைவுகள்ன்னு சொன்னா, தங்களால அடையக்கூடியதை அடையிறது. அப்ப அப்படி அடையிறத கூட அதில வந்து சவாலாக இருக்கலாம். ஏனென்றா, பெற்றோர் குடுக்குற அழுத்தங்கள். இப்போ ஒரு பிள்ளைக்கு விஞ்ஞான பாடம் துப்பரவுக்கு வராம இருக்கலாம். ஆனா பெற்றோர் சொல்லிக்கணும், "இல்ல நீ விஞ்ஞானம் படிச்சு டாக்டரா தான் வர வேணுமென்று." அப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளை வந்து மிகவும் அதிகமான அழுத்தத்துக்குட்படக்குள்ள அந்த பிள்ளைக்கு அது ஒரு மிகவும் சவாலாக இருக்கும். ஸோ இது பொதுவான சவால்கள்ன்னு சொன்னா, இதுதான் 10 சவால்ன்னு நாங்க சொல்லலாம். அடுத்ததா பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த ஈட்டிங் டிஸார்டர் பெண்களுக்கும், ஆண்களுக்கு வந்து அ அது அது அளவுக்கு அதிகமா சாப்பிடுறதும், அந்த புலிமியான்னு சொல்றது, அல்ல அனோரெக்சியான்னு சொல்றது, அதால வர தாக்கங்கள இந்த படம் காட்டுது. அது எவ்வளவு தூரம் என்ன மூளைய எப்படி பாதிக்குது, இதயத்த எப்படி பாதிக்குது, சிறுநீரகத்த, குடல, தோல எல்லாத்தையும் இவ்வளவு தூரம் பாதிக்குதுண்டு. ஈட்டிங் டிஸார்டர் கிளினிக்கே ஸ்வீட் கிட்ஸ்ல நிறைய தமிழ் பள்ளியில பார்த்துருக்கிறேன். ஏனென்டா, அம் அழகு தான் முக்கியம் என்று கருதி, அதாவது தின்னா இருக்கிறது, ஸ்லிம்மா இருக்கிறது தான் முக்கியம் என்று கருதுறதால, அந்த பிள்ளைகள் அம் பெற்றோருக்கு கண்டுபிடிக்கக்குள்ள அது வந்து மிகவும் சீரியஸான நிலைய அடைஞ்சதா இருக்கும். ஏன்டா அவன் லூஸா க்ளோத்ஸ் போடுறது, மற்றவைக்கு தெரியாம பண்ற, அளவுக்கு அதிகமா எக்ஸர்சைஸ் செய்ற, அதால அவன்ட உண்மையிலேயே அந்த டீனேஜ்ல தான் ஓ வளர்ச்சி அதிகமா இருக்கிறபடியா, அந்த நேரம் சாப்பிடாம இருக்கிறபடியா, உடல் வளர்ச்சிய பாதிக்கப்பட்டு பிரச்சனைக்கு உட்படுகிறான். அடுத்தது நாங்க பார்த்தா, ஏற்கனவே சொன்ன மாரி போருக்குள்ள வாழ்ந்த வாழ்வின்ற மிச்சம் மீதியல்ண்டு. போரின்ற விளைவுகளால வந்த பேரதிர்ச்சி, மனத்தகர்ப்பு, போஷாக்கின்மை எல்லாம் அம் பல விஷயங்கள எங்கள பாதிக்குது. ஒன்று ரெசிலியன்ஸ் எல்லாம் மீண்டெழும் தன்மைய. மற்ற நித்திரைய பாதிக்குது, சமிபாட்ட பாதிக்குது, மூல விருத்திய பாதிக்குது, போதைக்கு அடிமையாக்கிறத ஊக்குவிக்குது. இப்படியெல்லாம் போட்டு அந்த பெற்றோருக்கு பிள்ளைகளா அ வாராக்கள்ல என்ன நடக்கும்? அந்த ஜீன்ஸ் வந்து எபிஜெனடிக்ஸ்ன்னு சொல்றது. பிறப்புரிமை அழகில அந்த ஜீன்ஸ்ல இருக்கிற செயற்பாட்ட சூழல் வந்து தூண்டக்கூடியது. அப்ப சூழலின் தூண்டலால அந்த ஜீன்ஸ் மாறி இருந்தா பெற்றோர்ல, அவ பிள்ளைகளுக்கு சந்ததிய கூட கடத்தலாம். அப்படி கடத்தக்குள்ள அதுவும் எங்கட எங்கட தமிழ் பிள்ளைகள்ல பாதிப்பு வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அப்ப இதுக்கும் மீண்டும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, போஷாக்குள்ள உணவு, தேக அபியாசம், மற்ற மெனத்தகப்பு எப்படி கையாளலாம்னு கற்றுக்கொள்றதால கொஞ்சம் தாக்கத்த குறைக்கக்கூடியதா இருக்கு. அடுத்ததா மற்றது போருக்குள்ள வந்து வந்த விளைவும் வந்து, இப்போ ஒரு குடும்பத்திலேயே இருக்கிற 2 பேருக்கு, அவைன்ற ரெஸ்பான்ஸ் வந்து ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படலாம். ஏனென்று சொன்னா, எல்லாருக்கும் ஒரு விஷயம் ஒரே மாரி பாதிக்கிறதில்ல. இப்ப சிலாக்களுக்கு சென்சிட்டிவிட்டி அதாவது எவ்வளவு தூரம் உணர்திறனா இருக்கணும்ன்றதைக்கும் பொறுப்பாக ஒரு பிறப்புரிமை அழகு இருக்குன்னு கண்டுபிடிச்சுக்கணும். அப்போ ஒரு ஆள் சென்சிட்டிவா இருந்தா, அந்த ஆளுக்கு அந்த பிள்ளைக்கு போதுமான அளவு அம் அத கையாள்றதுக்கான திறன் கிடைக்காத போது, ஒரு பிரச்சனையை கையாள்றதுக்கான இல்ல சவால கையாள்றதுக்கான ஒரு திறன் கற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காத போது, அந்த பிள்ளைக்கு கூடின அளவு மன அ மன மனத்தகைப்போ அல்லது மனச்சோர்வோ வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும். பெற்றோருக்கு என்ன சவால்கள் இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னா, பெற்றோருக்கும் சவால் இருக்கு. அவையும் போரின் தாக்கத்துக்கு உட்பட்டு வந்திருக்கணும். புது நாட்டுக்கு இது வந்திருக்கணும். அப்ப நேரம் இல்லாம 2 தொழில் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. சிலாக்களுக்கு மொழி பிரச்சனை இருக்கு. பிள்ளையோட போதுமான அளவில கதைக்கிறதுக்கு பிள்ளைக்கு போதுமான தமிழ் தெரியாம இருக்குது. பெற்றோருக்கு போதுமான ஆங்கிலம் தெரியாம இருக்கலாம். அதுவும் ஒரு பிரச்சனையா இருக்கும். சும்மா சாதாரணமா கதைக்கிறதுக்கும், இருக்கிற தங்களோட பிரச்சனைகள பிள்ளைகள் சொல்லி, அது சம்பந்தமாக கதைக்கிறதுக்கும்
வித்தியாசம் இருக்கு. மொழியில நல்ல போதுமான அளவு அம் ப அளவு கதைக்கக்கூடிய தன்மை இருக்காட்டி, அதுவும் ஒரு கஷ்டமா இருக்கும். அடுத்தது தொடர்பாடல் திறன்கள் இல்லாத விஷயம். நாங்க எல்லாரையும் ஒப்பிடுறது, ஒரு ஆள் பிள்ளை சகோதரத்தோட ஒப்பிடுறது, பக்கத்து வீட்டுக்காரரோட ஒப்பிடுறது. அடுத்தது நாங்க நல்ல விஷயத்த நாங்க பழகி இருக்கிறோம். நல்ல விஷயத்த மெச்சுறதுக்கு பதிலா பிள்ளையெல்லாம் கவனம் செலுத்தணும்ண்டு. அதாவது இப்ப எங்கட பிள்ளை வந்து மகன்கிட்ட சொல்றோம்ன்னு சொல்லுவோம். என்ன ஒரு புல்லு வெட்ட சொல்லி, புல்லு வெட்டி முடிச்சா நாங்க போய் பார்த்துட்டு சொல்லுவோம், "ஓ! அந்த இடத்துல நீ கூட வெட்ட இல்லங்க. அதில சில பத்த கிடக்கண்டு." ஆனா வெட்டினண்டக்காண்டி நாங்க அத மெச்ச மாட்டோம். ஸோ அது எங்கட பழக்கம். அது நாங்க மாற வேண்டியது. எல்லாரிலும் இருக்கிற விஷயம். அப்படியான விஷயம். மற்றது ஏற்க முடியாத விஷயங்கள் சிலது. எங்களுக்கு வந்து ஆண், பெண் நண்பர்களே இருக்குதுன்றதை ஏற்றுக்கொள்ள இயலாது. பாலின அடையாளத்தை ஏற்றுக்கொள்ள இயலாது. லெஸ்பியனாவோ, கேயாவோ, இல்ல பைசெக்சுவலாவோ இருக்கணுமென்றோ, இல்ல டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கணுமென்றதோ, அல்லது ஏதாவது வித்தியாசம், அதாவது இந்த 2 ரெட்ட நிலை இல்லாம ஆணோ, பெண்ணோ இல்லாமல் வித்தியாசமா இருக்கின்றதை ஏற்றுக்கொள்ள இயலாம இருக்கிறது. இதெல்லாம் பெற்றோருக்கும், பிள்ளைகளுக்கும், இந்த வளரிளம் பருவத்துக்கும் இடையில அம் சவால்கள் அந்த வாரதுக்கான முக்கியமான காரணங்களா அமையுது. அப்ப அதால என்ன நடக்குது? பிள்ளைகள்ல வித்தியாசமான நடத்தைகள காட்டினம். அது வந்து வன்முறையானதா இருக்கலாம், இல்ல தன்னைத்தானே காயப்படுத்துறதா இருக்கலாம், அல்லது டிஸ்ட்ரக்டிவ் எனக்குள்ள ஏதோ ஒரு விதத்தில சேதம் உருவாக்குறதா, யாராவது ஒரு உறவுக்கு சேதமோ அப்படி இருக்கலாம். இல்ல டிஸ்ட்ரப்டிவ்ன்னா குழப்பங்கள உருவாக்குறதா இருக்கலாம், இல்ல பேசிவா இருக்கலாம், நேரடியா சொல்லாம. இப்ப வன்முறைன்னு பார்க்கைக்க பொருட்கள் எறிகிறது, உடைக்கிறது, உதைக்கிறது, அடிக்கிறது அப்படி சொல்லலாம். தள்ளுறது, அப்படியான விஷயங்கள செய்கிறத சொல்லலாம். தன்னைத்தானே காயத்தப்படுத்தினக்குள்ள தலைய போய் சுவர்ல மோதுறது, அல்லது தன்னைத்தானே எரிக்கிறது, தன்னைத்தானே வெட்டுறது, காயப்படுத்துறது, ஏதாவது விதத்துல தனக்குத்தானே பெயின உருவாக்குறது, வலிய உருவாக்குறது. டிஸ்ட்ரக்டிவ்ன்னு பார்க்கைக்குள்ள பொய் சொல்றது, பிளாக்மெயில் பண்றது. அது செய்தா தான் இது செய்வேன். அல்லது வாக்குவாதப்படுறது, அடவாடித்தனம் செய்றது, ஒரு ஆள அம் ஒரு ஆள குறைச்சு கதைக்கிறது, அப்படியான விஷயங்கள சொல்லலாம். குழப்பம் செய்றேன்னு சொன்னா, டிஸ்டர்ப்டிவ் பண்ணா ஒரு இடத்துல இருக்க இயலாது. சில பிள்ளைகளுக்கு ஒரு இடத்துல இருக்க இயலாது. எந்த நேரம் அசை மூவ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அதுக்கு அமைதியா இருக்க இயலாது. அத குழப்புறதுக்காண்டியே செய்ற மாரியும் செய்வினம். சத்தம் போடுவினம், அல்லாட்டி குரல் உயர்த்தி கதைப்பினம், அல்லாட்டி தேவையில்லாம பக்கத்துல உள்ள ஆள கதைப்பினம், சிரிப்பினம், ஆர்கியூ பண்ணுவினம், அப்படியான விஷயங்கள் செய்வினம். பசிவ் பண்ணைக்குள்ள ஒரு விஷயத்துல ஆர்வம் இல்லைண்டா, பதில் சொல்லாயினம். அம் தன்னை தானே விக்டிம் தான் பாதிக்கப்பட்டிருக்கிற மாரி காட்டுவினம். அல்லாட்டி ஏதாவது ஒன்றுக்கு தடை சொல்வினம். அம் ஒன்றுக்கு எதிர்ப்பு காட்டினோம். அப்படியான விஷயங்கள் இருக்கலாம். அப்ப இதெல்லாம் இப்படியான நடத்தைகளுக்கு காரணமா இருக்கிறது வந்து, பிள்ளைகளுக்கு வந்து தங்கள்ட்ட பிரச்சனையில தாங்கள் கையாள்றதுக்கு போதுமான திறன் இல்லாது. உண்மையிலேயே நாங்க என்ன ஜதார்த்தம்னு பார்த்தா, எல்லா பிள்ளைக்குமே அது வளரிளம் பருவமா இருந்தா என்ன, சிறு குழந்தையா இருந்தா என்ன, எல்லாருக்கும் தேவை பிணைப்பும், பாதுகாப்பும், அட்டாச்மெண்ட்டும், சேஃப்டியும் இருக்கு எனக்குன்னு உணர வேணும். தங்களுடைய ஆர்வங்கள்ல, இல்ல வாழ்க்கையில பெற்றோர் ஆர்வமா இருக்கணும்னு எதிர்பார்ப்பினம். தங்களுக்குன்னு ஒரு அடையாளத்த தேடுவினம். அதோட உணர்ச்சியில வழிகாட்டுறதுக்கு அதுக்கு ஒரு இடம் வேணும். இப்ப நாங்க வந்து கோவம் வந்து அழுதா, இல்ல கோவம் வந்து அ சத்தம் போட்டா நாங்க உடனே நொ நிப்பாட்டுன்னு தான் சொல்லுவோம். நாங்க அத வந்து ஏன் அழுகுறான்னு தான் கேட்போம். ஒரு நாளும் அந்த உணர்ச்சிகள நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்றே இல்ல, அங்கீகரிக்கிறே இல்ல. அப்ப அப்படி செய்யாத போது ஒரு ஒரு பிள்ளைக்கு ஏமாற்றத்த கையாள தெரியக்குள்ள, வெறுப்பா, கோவமா நடக்கக்குள்ள நாங்க சொல்லிக் குடுக்குறதுக்கு எங்களுக்கு தெரிய வேணும். சரி, ஓகே தம்பி தம்பி அத செய்துட்டான். ஓகே உன்னுடைய ஒரு சாமான உடைச்சுட்டான், இல்ல எடுத்துட்டான்டா உனக்கு கோவம் வருது. சரி. கோவம் வர்றது சரியான விஷயம். ஆனால் தம்பிய அடிக்கிறத நான் ஏற்றுக்கொள்ள இயலாது. கோவம் வந்தா எப்படி கோவத்த வெளிப்படுத்தலாம் அப்படியான விஷயங்கள நாங்க சொல்லிக் குடுக்கணும். ஆனா எங்களுக்கு நேரம் இல்லாத இன்னொரு பிரச்சனை, பெற்றோருக்கு நேரம் இல்லை ஒன்றுக்கும். இப்ப நேரம் இல்லைன்னா நாங்க என்ன செய்வோம், டக்குன்னு எங்களுக்கு கோவம் வரும். ஓவர் ரியாக்ட் பண்ணுவோம். ஒரு விஷயத்த ரொம்ப பெருசாக்கி கதைப்போம். அல்லாட்டி எல்லாத்துக்கும் ஒரு சின்ன நாம ஓ! அப்படியோ, ஐயோ! ஐயோ! அது பிரச்சனையான சின்ன விஷயத்துக்கும் அளவுக்கு அதிகமா மிகப்படுத்தப்பட்டு கதைப்பான். அல்லாட்டி புகார் சொல்லுவோம். "ஓ! நீ எப்பவும் இப்படித்தான். உனக்கு ஒண்ணும் தெரியாது. அதத்தான் போல செய்கிறேன்ட்டு." மற்றது இதால தான் நாங்க பெற்றோராக விடுகிற பிள்ளைகள். அல்லது ஒரு விஷயத்த சொல்லி போட்டு அத செய்யாம விடுறது. நான் இத செய்வேன் அப்படின்னு சொன்னேன். இப்ப இன்றைக்கு மேட்ச்சுக்கு வருவேன். உன்ட்ட மேட்ச் பார்க்க வருவேன்டா போவான் விடுறது.
நிப்பரா சொல்றது நேரம் இல்லை எனக்கு வேலையில் பிந்தி போச்சுண்டு, அல்லாட்டி பொறுமை இல்லாமல் இருக்கிறது. அப்படியான விஷயங்கள் விஷயங்கள் தான் பிள்ளைகள் வந்து ஆம், எங்களை விட்டு விலகி போறதுக்கும் ஒரு காரணம் இதுதான். ஸோ நாங்க எல்லாரும் பெற்றோராக என்ன செய்கிறோம், எங்களால் முடிஞ்சதெல்லாம் செய்கிறோம். எல்லாருமே தவறு செய்கிறோம். ஒருவர் கூட பெர்ஃபெக்ட் பேரண்ட் இல்லை. எங்களோட நோக்கம் என்னவா இருக்கணும்னு சொன்னா, எங்களோட பிள்ளைகளோட தேவைகளை பூர்த்தி செய்யணும். அவன் உணர்ச்சிகளை கையாளுறதுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஆம், அ- பிள்ளைகளை மகிழ்ச்சியா வச்சுக்கிறது இல்லை எங்களோட வேலை. எங்களோட வேலை வந்து பிள்ளைகளை ஆம், ஒரு நல்ல ஒரு மனிதனாக உருவாக்குறது. அப்ப அப்படி உணர்ச்சிகளை கையாள கற்றுக் கொடுக்குறதுக்கு முதல் நாங்கள் முன்மாதிரியாக இருந்து காட்டணும். இப்போ உதாரணத்துக்கு நான் கத்திட்டேன், எனக்கு கோவம் வந்து கத்திட்டேன்னா நான் என்ன செய்யணும், நான் போய் சொல்லணும், எனக்கு கோவத்தில் நான் கத்திட்டேன், கோபத்தை நான் கையாளணும் எப்படின்னு நான் கற்றுக்கொள்ளணும். மன்னிச்சு கொள்ளேன்னா சாரி, நான் என்ன திருத்துறதுக்கு முயற்சிப்பேன். நான் அடுத்த முறை இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தால் நான் வித்தியாசமாக நடக்கிறதுக்கு முயற்சிப்பேன். என்ற பிள்ளைய மன்னிச்சுக்கொள் என்று சொன்னாதான் அந்த பிள்ளைக்கு தெரியும். அதோ கத்துற பிள்ளை அம்மா இப்படி முயற்சி கேட்கல, நானும் அப்படித்தான் முயற்சிக்கணும்னு நாங்கள் ரோல் மாடல் செய்கிறோம். அதோட எங்களோட உறவை சீர் செய்கிறோம். இப்போ நான் இங்கே வந்தோடனே பேரண்டிங் கோர்ஸ் ஒன்றுக்கு போய் படித்தேன்னா, நான் படித்தாலும் நான் வந்து அதெல்லாம் பின்பற்ற வேண்டியில்லை. ஏன்டா எங்களுக்குள்ள இரத்தத்தில் ஊறி இருக்கிறது தான் திருப்பி செய்வோம். ஆனால் அட்லீஸ்ட் எனக்கு இப்போ தெரியும் சாரி சொல்லணுமெண்டு. இப்போ நான் பிள்ளைகளை வளர்க்கக்குள்ள 3 பிள்ளைகள், 3 பொம்பளை பிள்ளைகள் வளர்க்கக்குள்ள அதை ஒன்றை செய்தேன். நான் ஒரு பிள்ளையை செய்துட்டேன்டா உடனே நான் மன்னிப்பு கேட்பேன். ஆனால் மன்னிப்பு கேட்க இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் என்னடா, பட்டன்ட்டு சொல்லக்கூடாது. ஓ நான் கத்தினான் ஏனென்றால் நீ அதை செய்தபடியான்ட்டு, அதில் மன்னிப்பே அதுக்கு மீனிங் இல்லாமல் போயிடும். இப்போ மன்னிப்பை கேட்டுட்டு அடுத்த முறை நான் எப்படி வித்தியாசமாக நடக்கலாம் என்றதை பற்றி சொல்லணும். அப்போ தான் அது உண்மையான மன்னிப்பாக பிள்ளைக்கு இருக்கும். அதோட உறவும் அது உடைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு உதவி செய்யும். ஆனால் மனம் திறந்து கதைக்கணும், நாங்கள் செய்த பிள்ளைகளை ஒத்துக்கொள்ளணும். பச்சாதாபம்டா எம்பத்தியாக இருக்கணும். ஏன் பிள்ளை அப்படி நடக்குதுன்றதை விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கணும். பிள்ளைன்ற உணர்ச்சிகளை ஏற்றுக்கொள்ளணும். அதே நேரத்தில் எல்லைகள் வைக்கிறது முக்கியம். ஸோ பவுண்ட்ரின்றது கட்டாயம் இருக்கணும். அதாவது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றது பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கணும். அல்லாட்டி கஷ்டம். அல்லாட்டி பிள்ளைக்கும் தெரியாது எதிர்பார்க்குறோம் நாங்கள். மற்றது பிள்ளை தண்டை பிரச்சனை சொன்னால் நாங்கள் ஆலோசனையோ விளக்கமோ சொல்லாமல் ஏற்றுக்கொள்ளணும். இது நான் என் இளைய மகள்கிட்ட தான் முழுசாக படித்தேன். நான் அவங்கள்ட்ட சொன்னால் எங்களோட மனசு என்ன செய்யும், உடனே அதில் இருக்க என்னென்ன பிள்ளைகள் எல்லாத்தையும் ஆலோசித்து அனலைஸ் பண்ணி உடனே மறுமொழி சொல்கிறதுக்கு தான் தயாராக இருப்பான். ஆலோசனை சொல்கிறதுக்கும் அப்படி செய்துக்கலாம் நீ எப்படி செய்துக்கலாம்னு. அப்போ என் மகள் என்ன சொல்லுவாள், அம்மா ஐ வாண்ட் யூ டு லிசன், ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு லிசன், நீ லிசன் பண்ணினா காணும், ஐ டோன்ட் வாண்ட் யூ அட்வைஸ். எனக்கு என்ன அவைக்கு தங்கட பிரச்சனை தீர்க்கிறதுக்கு அவையால் முயற்சி செய்யணும். அவை தங்கட பிரச்சனை தாங்களே தீர்த்தா தான் அவை இந்த வாழ்க்கையை அவை கையாளக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் அதுக்கு உதவி செய்யலாம் மொழியை நாங்கள் ஆலோசனை சொல்லக்கூடாது. ஸோ இப்படியான விஷயங்களை நாங்கள் செய்கிறதால பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் உள்ள இடைவெளியை குறைக்கிறதோட பிள்ளைகள் தங்களோட சவால்களை மேவுறதுக்கும் நாங்கள் உதவி செய்யலாம். மற்றது பிள்ளைன்ற பிரச்சனை வந்து பிள்ளைன்ற பிரச்சனை. அதாவது ஒரு பிரச்சனை நடக்குன்னு சொன்னால் நாங்கள் யோசிக்கணும், நானும் பிள்ளையும் உண்டு இந்த பிரச்சனையை அல்லது சவாலை எப்படி நாங்கள் மூவலாம்னு 2 பேருமா சேர்ந்து தொழிற்பட கற்றுக்கொள்ளணும். அப்போ ஒன்று பெற்றோர் மட்டும் இல்லை, சமூகம் மட்டும் எல்லாருமா இணைஞ்சு இப்போ பாரதிக சொன்ன மாதிரி அரசாங்கமும் சேர்ந்து இதுக்கு ஒரு வழிக்கு தேடணும். ஏன் இவ்வளவு பிரச்சனைகளும் இருக்குது, எப்படி நாங்கள் இதை கையாளலாம், எப்படி நாங்கள் இதெல்லாம் மேவிக்கொள்ளலாம்ட்டு. ஒரு நம்பிக்கையான அன்பான உறவுகள் இல்லாதான் பொதுவாக பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது. ஆனபடியாக நாங்கள் வந்து எங்களோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யணும் பிள்ளைகள் என்று எதிர்பார்க்கிறவர்கிட்ட நாங்கள் வந்து மாதிரியாக அமைஞ்சு நேர்மறையான நடத்தைகளில் அதிகம் கவனம் செலுத்தி எவ்வளவு தூரம் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் உதவியாக இருக்கலாம் என்றதை பார்க்கணும். அதோட ஒவ்வொரு பிள்ளையும் வித்தியாசம். ஒரு பிள்ளைக்கு நாங்கள் செய்கிற வளர்ப்பு முறை இன்னொரு பிள்ளைக்கு ஒத்து வராது. ஆனபடியாக ஒவ்வொரு பிள்ளைக்கும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் முயற்சி செய்யணும். அதோட முக்கியமாக எல்லா பேரண்ட்ஸும் நினைக்கிறது உங்களுக்கு கிடைக்காத எல்லாம் நாங்கள் பிள்ளைகளை கிடைக்க பண்ணணும், அளவுக்கு அதிகமான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸுக்கு கூட்டிகிட்டு போகிறது. அதால் அவைக்கு பிள்ளைகளோட கதைக்கவே நேரம் கிடையாது. அப்போ பிள்ளைகளோட கதைக்கிற நேரம் எப்பவும் தரமான நேரமாக இருக்கத்தக்க முயற்சி செய்யணும். டிடிஎஸ்பியே இப்போ அதிகம் வேலை கோம்பை கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு பாலிசி வச்சிருக்கு. ஏன்னா பெற்றோரோடான இன்டராக்ஷன், அதாவது ஒருவரோடான ஊடாட்டங்கள் அதிகமாக இருக்க வேணுமென்றபடியாக அது மிகவும் முக்கியம். எவ்வளவு தூரம் நாங்கள் குவாலிட்டி டைம் சும்மா ரெண்டு பேரும் ஒருமிக்க இருக்கிறோம்ன்றது மட்டும் இல்லை,
அதை நாங்கள் என்ன தூரம் பிள்ளையோட செலவழிக்கிறோம், எப்படி தரமான நேரமா இருக்கிறது என்றது மிகவும் முக்கியம். அதுவும் நல்லம் முக்கியமாக செய்ய வேணும். அடுத்தது அப்படி இல்லைன்னு சொன்னா, பிள்ளை என்ன நினைக்கும்னு சொன்னா, ஓ அம்மாக்கு என்ன பிடிக்காது, அம்மாக்கு தங்கச்சி தான் பிடிக்கும், தம்பியை தான் பிடிக்க மாட்டோம் அப்படின்னு நாங்க ஒவ்வொரு பிள்ளையோடும் தனித்தனியா நேரம் செலவழிக்கிறதுக்கு முயற்சிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஆர்வங்கள் வித்தியாசம் உண்டபடியா. மற்ற இதையும் செக்ஷுவல் ஓரியன்டேஷனையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள முயற்சிக்கணும். ஏன்னா 5ஆம் வகுப்பிலேயே கேட்கினோம். எப்படி பிள்ளை தன்னை அடையாளப்படுத்த விரும்புதுண்டு. அப்ப நாங்க எங்களுக்கு இது தெரிஞ்சிருக்க வேணும். ஆம். அடுத்ததாக நாங்க பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனையும் விரக்தி வரக்கூடாதுன்னு நாங்க காப்பாத்த பார்க்கிறது. அதுவும் இல்லாமல் தவிர்க்க பார்க்கணும். ஏனென்றால் பிள்ளைகள் வந்து விரக்தியே கூடாது போகணும். அவைக்கு தெரியணும். வாழ்க்கைன்றது முழுமையாக பூக்களாலான பாதை அல்ல. பிரச்சனைகள் நிறைஞ்சது அல்லது அவைக்கும் தெரியணும். அப்பதான் அவைக்கு தாங்கள் அத மூவக்கூடிய அம் திறனை பெற்றுக்கொள்ளுவினம். மற்ற எங்கட சமூகத்தில ஒண்ணு இருக்கு. ஆம்பள பிள்ளை, நீ என்ன ஆம்பள பிள்ளை அழாதேண்டு. பொம்பள பிள்ளையண்டா, ஓ நீ பொறுத்துக்கொள்ளணுமா, என்ன கோவிக்காதேன்னு சொல்றது. அப்படியான விஷயங்களை எல்லாம் நாங்கள் மூவ பழகணும். ஏன்டா எங்கட பிள்ளைகளுக்கு நாங்கள் அதை கொடுக்கக்குள்ள திருப்பியும் மீண்டும் எங்களை விட்டு அவர்கள் விலகத்தான் பார்ப்பார்கள். உண்மையா ஒரு பிள்ளைகளுக்கு எங்களோட பெற்றோர் மட்டுமில்ல, ஆம், மாமாமார், மாமிமார், அப்பா, பே பேரன், பேத்தி உள்ள சூழலால தான் ஒரு பிள்ளை வளர்க்கப்படணும்ன்றது. அதெல்லாம் எங்களுக்கு இல்லைன்றபடியா, நாங்க பெற்றோர்ல தான் தங்கியிருக்குள்ள பெற்றோருண்ட ஆம், சு பெற்றோரோட கடமை அல்ல பெற்றோருக்கு இருக்கிற செய்ய வேண்டிய விஷயங்கள்னு வந்து அதிகப்படியானதா இருக்குது. அதில நாங்கள் கவனம் செலுத்துற முக்கியம். அதோட லவ் லாங்குவேஜும் 5 விதமா இருக்குன்னு சொல்றேன். சில பிள்ளைகளுக்கு சொற்களால சொன்னா போதும். சில பிள்ளைகளோட நேரம் செலவழிக்கணும். சில பிள்ளைகளுக்கு டச் வேணும். அதாவது கட்டி பிடிக்கணும் அடிக்கடி. அல்ல சில பிள்ளைகளுக்கு ஏதாவது கொண்டு போய் கிளாஸுக்கு கூட்டிக் கொண்டு வர்றது ஒண்ணும். சில பிள்ளைகளுக்கு ஏதாவது அன்பளிப்பு குடுக்குற பிடிக்கும். ஆனபடியா பிள்ளைக்கு தக்கதா நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்தா பிள்ளைகள நாங்கள் அவர்களுடைய சவால மீறுவதற்கு உதவி செய்யலாம். பொதுவா பெற்றோருடைய பிரச்சனைகள் தான் பார்க்கப்படுறத ஒழிய, பிள்ளைகளோட பிரச்சனை பார்க்கப்படுறதில்ல. பெற்றோருக்கு தான் பிள்ளை வளர்ப்பு கஷ்டம் நினைக்கிறது. ஆனா பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றது பொதுவாக பார்க்கப்படுறதில்ல. ஆனபடியே நாங்கள் பிள்ளைகளுக்கு தாங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள கட்டுப்படுத்துறதுக்கான சுதந்திரத்தையும், கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களுக்கு தாங்கள் மீறுவதற்கான திறனையும் வளர்த்துக் கொடுக்கிறது நல்லது. உதாரணத்துக்கு ட்ரக்ஸ் வருதுன்னு சொன்னா, ட்ரக்ஸ் ஒரு போதைப் பொருளுக்கு எக்ஸ்போஷர் அதாவது வாரதுக்கு முதல் நாங்கள் அவைக்கு அத அந்த திறனை கற்பிக்கிறது நல்லது. நாங்க வந்து சின்ன பிள்ளையில சேயிங் நோன்ற ஒரு விளையாட்டு விளையாடுறோம். நாங்க எப்படியெல்லாம் நோ சொல்லலாம். லைக் புரோக்கன் ரெக்கார்ட் மாரி திருப்பி திருப்பி நோ சொல்றது. அப்படியான சில விஷயங்கள விளையாடுறாங்க. அப்படி சில விஷயங்கள அம் எல்லாரும் செய்யலாம். ஏன்னா நாங்க வந்து சேலஞ்ச் அதாவது பிஹேவியர மாத்தணும்னு சொன்னா, எங்களோட என்வாயர்ன்மெண்ட்ட மாத்தணும். அந்த திறன கொடுக்க வேணும். அப்படி செய்யக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் எங்களால முயற்சி செய்யலாம் ஆம், என்று சொல்லி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ஸ்ரீரஞ்சனி. மிக அருமையான விஷயங்களை நீங்க எடுத்து கூறியிருக்கிறீர்கள். இந்த விஷயங்களை பற்றி இங்கு வந்திருக்கும் பெற்றோர், இங்கு வந்திருக்கும் பேர பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் பேரன்மார்கள் கூட இங்கு இருக்கிறார்கள். இதனை எடுத்து செல்வார்கள் என்று என்பதில் மிகுந்த நம்பிக்கை இருக்கின்றது. ஸ்ரீரஞ்சனிக்கு வந்து நிறைய அனுபவம் சில்ட்ரன் எய்ட் சொசைட்டியில் எங்களோட பெற்றார்கள், அவர்களுடைய பிள்ளைகளுடைய சிக்கல்கள், பிள்ளைகளோடைய அவர்களுக்கு ஏற்பட்ட சில சில பிரச்சனைகள் அல்லது அவர்களில் துன்புறுத்தப்பட்டவர்களாக இருக்கலாம் பிள்ளைகள், அல்லது வேறு வகையில் அவர்கள் குடும்ப வன்முறைக்குள்ள ஆளாகி அதுக்குள்ள சில சில பிரச்சனைகளை அந்த பிள்ளைகள் எதிர்நோக்கி அவர்களோட மனநிலை மிகுந்த சிக்கலுக்குள்ளே மாட்டுப்பட்டிருக்கும் பொழுது கூட அந்த பிள்ளைகளை பெற்றார் சில சமயங்கள் 2 பெற்றார்கள் இந்த உடல் பிரித்து வைத்திருக்கிறார்கள். சில சமயங்களில் ஒரு பெற்றார். ஏனென்னா இந்த பெற்றாருடைய நிலைமை அவர்கள் எவ்வாறு இந்த பிள்ளைகளை கையாண்டுக்கிறார்கள் என்பதை அடிப்படையாக வைத்து நடந்திருப்பது. ஒரு காலகட்டத்திலே நாங்கள் சில்ட்ரன் எய்ட் சொசைட்டி கூட போய் வேலை செய்ய வேண்டியிருந்தது. ஏனென்னா 107 பிள்ளைகள். இது வந்து ஆரம்ப காலத்திலே 2000ஆம் ஆண்டு தொடக்க காலத்திலே நாங்கள் அதில் பலர் அதில் இருந்தோம். லக்ஷ்மி வாசன் லோயராக இருக்கிறார், மற்றது சுதாகுமார் சாமி, நான் என்று பலர் அதில் போய் நாங்கள் ஒன்றாக வேலை செய்திருந்தோம். ஏனென்னா எங்களுடைய பிள்ளைகளை
இப்படி பிரித்து பெற்றோரோட இருந்து விட்டு இருத்தி போட்டு போகாமல் அவர்களுக்கான சில சில தகவல்களை வழங்கணும். எவ்வாறு இவர்கள் இந்த பிள்ளைகள் வளர்ப்பிலே தெரியாத விடயங்களை எவ்வாறு கற்றுக்கொள்ளலாம், அவர்களுக்கும் பெற்றோருக்கும் இடையில, அதாவது சில்ட்ரன் சொசைட்டி ஆலோசகர்களுக்கும் பெற்றாருக்கும் இடையிலே நாங்கள் ஒரு ஊடகம் போல இயங்கி அந்த நிலைமையிலே பல கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து பல பெற்றோர்களை இலகுவில் குடும்பங்களாக சேரவும் பிள்ளைகளோட சேரவும் கூடிய நிலைமைகளை உருவாக்கி இருந்தோம் அந்த காலகட்டத்திலே. ஆம், அந்த காலகட்டத்தை சேர்ந்த பலர் அதற்கு உதவினவர்கள். இந்த விடயம் தொடர்பாக சிவரஞ்சனிக்கு நிறைய அனுபவம் இருக்கின்றது. அவர் 2 பெண் பிள்ளைகளை வளர்த்திருக்கின்றார். அவர்களில் ஒரு மகள் சிவகாமி. அவருடன் சேர்ந்து இவர் ஒரு நூலை எழுதியிருக்கிறார், சிந்துவின் தைப்பொங்கல். இது வந்து 2 பெண் பிள்ளை இல்ல 3 பெண் பிள்ளை மேடம் பார்வதி. யாருக்கு சொல்றீங்க? உங்களுக்கு தான் சொல்லணும். ஸ்ரீரஞ்சனி 3 பெண் பிள்ளைகளை வளர்த்திருக்கிறார். அப்படியா? சிவரஞ்சனி எனக்கு 2 பேரும் தான் தெரியும். 3 பொம்பளை பிள்ளைகள் தான். மன்னிக்கணும். நான் 2 தான் பார்த்துக்கிறேன். மன்னிக்கணும். அப்ப 3 பெண் பிள்ளைகளை அவள் பெற்ற ஒரு தாயாக இருந்து இன்றைக்கு இந்த வீக்கெண்ட் கூட ஒரு மகள் மெடிசின் செய்கிறா. இங்கே அதை அவ சந்திச்சு அவளோட நேரம் செலவழிச்சு போட்டு வந்திருக்கிறா. வந்து எங்களுடைய இந்த கருத்தரங்களை பங்கு பெற்றி இருக்கின்றா. அப்ப அந்த சிவகாமி என்ற ஒரு மகள் அவளோட சேர்ந்து அவ எழுதின சிந்துவின் தைப்பொங்கல், அது ஆங்கிலத்திலும் தமிழிலும் வந்தது. அது வந்து 11 வயதினர் பார்க்கக்கூடிய அவர்களை பற்றிய கதைகளும் கூட. அது 7 கதைகள் அதிலே காணப்படுகின்றன. சிந்துவின் தைப்பொங்கல் பொங்கலை பற்றிய கதை. ஹோம் கம்மிங் என்றதான் பதிம ஹோம் கம்மிங் என்றதான் ஊர் திரும்பல் என்றது. சரியா, ஊர் திரும்பல் என்பது அது 2 மொழிகளிலேயும் உள்ள கதை. இவையெல்லாம் இப்ப சிறகடித்து பரப்போம், தைப்பொங்கல், மனசே மனசே என்ற இந்த 3ம் இலங்கையிலே இலவசமாக இலங்கை சிறுவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சாத்தியத்தை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அது அவர்களுக்கு இலவசமாக கிடைக்கின்றது. இது ஒரு பெரிய ஒரு விஷயம். என்ன, புத்தகங்களை இலவசமாக அங்கத்தை பிள்ளைகளுக்கு வழங்குறது என்பது. ஆகவே ஸ்ரீரஞ்சனியினுடைய இந்த கருத்துக்கள் மிகவும் ஆழமானவை. அவை சிந்திக்க வேண்டிய கருத்துக்கள்.